بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபை தாபீன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹுவின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை அவனுடைய செயல்பாடுகளை கொண்டே அலங்கரிக்கிறான். நேர்மறை முஸ்லிமாக இருக்க வேண்டும், எதிர்மறை முஸ்லிமாக இருக்கக்கூடாது. முஸ்லிமுல் ஈஜாபியாவாக இருக்க வேண்டுமே தவிர முஸ்லிமுல் சல்பியாவாக இருக்கக்கூடாது. அதாவது உயர்ந்த லட்சியங்களும் உயர்ந்த எண்ணங்களும் கொண்டவராக இருக்க வேண்டுமே தவிர உயர்ந்த லட்சியங்களும் உயர்ந்த எண்ணங்களும் இல்லாதவராக இருக்கக்கூடாது. இரண்டாவது, பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டுமே தவிர பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, துடிப்புடன் செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர சோம்பேறித்தனம் உள்ளவராக இருக்கக்கூடாது. நான்காவது, இலக்கை அடையும் வரை இறுதி வரை போராடக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர இலக்கை அடைவதற்கு முன்பே இடையிலேயே முடங்கி போகக்கூடியவராக இருக்கக்கூடாது. ஐந்தாவது, உயிரோட்டம் உள்ளவராக இருக்க வேண்டுமே தவிர உயிரோட்டம் இல்லாதவராக இருக்கக்கூடாது. இது சிறந்த முஸ்லிமினுடைய பண்புகளாக அறிஞர்கள் வரையறுத்து சொல்லக்கூடிய அற்புதமான அடையாளங்கள் இவைகள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு சாராராக பிரித்து திருக்குர்ஆனிலே பேசுகிறான். வலரபல்லாஹு மஸல ரஜுலைனி அஹதுஹுமா அப்கமு லா யக்திரு அலா ஷைஇன் வஹுவ கல்லுன் அலா மௌலாஹு ஐனமா யுவஜ்ஜிஹு லா யஅதி பிகைர் ஹல் யஸ்தவீஹு ومن يأمر بالعدل وهو على صراط مستقيم என்கின்ற ஒரு பெரிய வசனம். அல்லாஹ் காட்டுகிற இரண்டு சாராருக்கான உதாரணம் இதுதான். ஒருவர் எந்த காரியத்தையும் செய்வதற்கு சக்தி பெறுவதில்லை, தன்னுடைய எஜமானருக்கே சுமையாக இருக்கக்கூடியவர், எந்த வகையிலும் நலவுகளை கொண்டு வரக்கூடியவர் அல்ல. இவரும் நேர் வழியில் பலரை வழிநடத்தக்கூடியவரும் சமமாவார்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். முதலாவது சாரார் நேர்மறையான முஸ்லிம், இரண்டாவது சாரார் எதிர்மறையான முஸ்லிம். உயர்ந்த லட்சியங்களோடும் உயர்ந்த இலக்குகளோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் தன்னுடைய செயல்பாடுகளை அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடியவர் தான் முஸ்லிமுல் ஈஜாபியா என்று சொல்லப்படுகின்ற நேர்மறையான முஸ்லிம். இந்த வசனத்திலேயே நேர்மறை முஸ்லிமிற்கு இரண்டு அடையாளங்களை சொல்லுகிறான். ஒன்று, தான் நேர்வழியில் பயணிப்பது. இரண்டாவது, நேர்மையான முறையில் பலரை வழி நடத்துவது. இரண்டை அல்லாஹ் சொல்லுகிறான். சுயநலம் சார்ந்து இருக்க மாட்டார், பொதுநலம் சார்ந்தும் இருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது இப்படி சொல்லுவான்: ஒமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு கூட்டத்தார் பாவம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், வரம்பு மீறுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழித்து விடலாம், ஆனால் அவர்களில் முஸ்லிஹீன்கள் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் போது அல்லாஹ் அந்த சாராரை அழிப்பதில்லை என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ்வால் அழிக்கப்படுவதற்குண்டான அத்துணை தகுதியும்
அந்த சாராருக்கு இருந்தும் கூட அவர்களில் சிலர் சீர்திருத்தவாதிகள் இருக்கிற காரணத்தினால் அவர்களை அழிப்பதில்லை என்பதாக சொல்லுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், வ அஹ்லுஹா முஸ்லிஹூன் என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வ அஹ்லுஹா சாலிஹூன் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்களில் நல்லவர்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் அழிக்கவில்லை என்று சொல்லவில்லை. அவர்களில் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை அழிக்கவில்லை என்பதாக சொல்லுகிறான். என்று சொன்னால் தன் நலன் கருதி வாழக்கூடியவர்களை விட பிறர் நலன் கருதி வாழக்கூடியவர்களே சிறந்தவர்கள். தான் நேரான வழியில் வாழக்கூடியவர்களை விட மற்றவர்களுக்கும் நேரான வழியை காட்டக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். நகரத்தினுடைய கடை கோடியில் இருந்து ஒருவர் ஓடோடி வருகிறார் தன்னுடைய சாராரை நோக்கி, இந்த நபிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்கள் எந்த கூலியையும் உங்களிடத்திலே கேட்கப் போவதில்லை, அவர்கள் நேரான வழியை காட்டக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக ஒருவர் கடை கோடியில் இருந்து ஓடி வந்து உங்களிடத்திலே சொல்லுகிறார். இறுதியிலே அந்த சாரார் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்து விடுகிறார்கள். கொல்லப்பட்டதற்கு பிறகு வகீல துஹுலில் ஜன்னah قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. கொல்லப்பட்டதற்கு பிறகு மலக்குமார்கள் அவரிடத்தில் சுப செய்தி சொல்லுகிறார்கள். قيل دخل الجنة, சுவர்க்கத்தை கொண்டு அவருக்கு சுப செய்தி சொல்லுகிறார்கள். قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. எனக்கு இந்த சுப செய்தி வழங்கப்பட்டிருக்கிறதே, இதை என்னுடைய சாரார் அறிந்து கொள்ள வேண்டுமே. என்னை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, அதை என்னுடைய சாரார் அறிந்து கொள்ள வேண்டுமே. என்னை அல்லாஹ் கண்ணியமானவர்களில் சங்கையானவர்களில் சேர்த்து வைத்திருக்கிறானே, என்னுடைய சாரார் என்னை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று ஆசைப்படுகிறார். சூரத்து யாசீனில் அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உயர்ந்த மனிதனின் பண்பு இது. உயிரோடு இருக்கிற போதும் தன்னுடைய சாராருக்கு அவர் வழிகாட்ட முயற்சித்தார். மரணமானதற்கு பிறகு கூட தன்னுடைய கூட்டத்தார்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி ஏங்குகிறார் என்பதாக உயர்ந்த முஸ்லிம் தன் குறித்து மட்டும் யோசிக்க கூடியவன் அல்ல, பிறர் குறித்தும் யோசிக்க கூடியவன் தான் என்பதாக விளக்கம் தருகிறார். ஆக சொல்ல வருகிற விஷயம் இதுதான், உயர்ந்த லட்சியம் கொண்டவராக இருக்க வேண்டும், உயர்ந்த இலக்குகளை கொண்டவராக இருக்க வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவராக இருக்க வேண்டும், பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும், துடிப்புடன் செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும், இறுதி வரை போராடக்கூடியவராக இருக்க வேண்டும், மொத்தத்தில் உயிரோட்டம் உள்ள ஒருவராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உயர்ந்த முஸ்லிமினுடைய சிறந்த பண்புகளாக அல்லாஹ் குறிப்பிடுவது. இந்த பண்பை அல்லாஹ் குர்ஆனின் பல இடங்களில் சிலாஹித்து பேசுவதை பார்க்கிறோம். ஒரு எறும்பு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படையோடு வருகிற போது அந்த எறும்பு சக எறும்புகளை பார்த்து சொல்லுகிறது, காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துஹுலு மசாகினக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையும் வருகிறது. தங்களை அறியாமல் அவர்கள் உங்களை மிதித்து விடக் கூடும், எனவே உங்களுடைய புற்றுகளுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு எறும்பு சக எறும்புகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, ஏன்? அந்த எறும்பிற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? ஆம், ஒரே ஒரு சிறப்பு இருக்கிறது. தன்னை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய கூட்டத்தாரை பற்றி யோசித்த சிறப்பு இருக்கிறது. தான் மட்டும் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையை தாண்டி தன்னுடைய கூட்டத்தார்களை எப்படி பாதுகாக்கலாம் என்கின்ற சிந்தனை இருந்தது. சுயநலம் தாண்டிய பொதுநலை சிந்தனை அந்த எறும்பிற்கு சிறப்பை சேர்த்தது என்பதாக இந்த வசனத்திற்கு கீழே விளக்கம் சொல்லுவார்கள். ஹுதுஹுது பறவை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே சென்றாய்? வெகு நேரமாக காணவில்லையே. வஜிதுக பிஸபஇன் பினபஇன் யகீன் இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் பஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அஸீம் வஜத்துஹா வகௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அந்த பறவை சொன்னது, சபா நாட்டிலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். அவர்களிடத்திலே ஒரு அரசி இருக்கிறாள். அந்த அரசிக்கு பெரிய சிம்மாசனம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவளும் சரி அந்த கூட்டத்தார்களும் சரி அல்லாஹ்வை விடுத்து சூரியனை சஜிதா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் என்பதாக அந்த பறவை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே கடிதம் எழுதினார்கள். ஒரு மிக பெரும் சமூகமே இஸ்லாத்தை தழுவியதற்கு அந்த பறவையினுடைய அந்த செய்தி காரணமாக இருந்தது என்று சொன்னால், அந்த கூட்டத்தார்களை பார்த்து பறந்து கடந்து
வரவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்கி அதை ஒரு செய்தியாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுதான் அந்த பறவையினுடைய சிறப்பு. ஆக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மறை முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? சுயநலம் கடந்து பொதுநலத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் நேர்மறை முஸ்லிம். நான் மற்றும் வெற்றி அடைந்தால் போதாது, எல்லோரும் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற உயர் குணம் தான் நேர்மறை முஸ்லிமினுடைய அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நேர்மறை சிந்தனைக்கான அத்துணை படிப்பினைகளை பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நுபுவத்தை மக்கால எடுத்து வச்சாங்க. எவ்வளவோ போராடினாங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு சென்றார்கள். அங்கே சென்றால் இவர்களே பரவாயில்லை என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் மிக கொடூரமாக நடந்து கொண்டார்கள். சிறுவர்களை ஏவி விட்டு கல்லால் அடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மேனியில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அங்கிருந்து தோல்வி முகத்தோடு திரும்புகிறார்கள். வருகின்ற வழியிலே சோர்வு, அசதி, களைப்பு, பசி அத்தனையையும் தாங்கிக் கொண்டு ஒரு தோட்டத்தில் அமருகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள், இவர்கள் உங்களை வெறுத்தொதுக்கி விட்டார்கள், உங்களை நோவினைப்படுத்தி விட்டார்கள், உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டார்கள். நீங்கள் ஆணையிடுங்கள், இவர்களை நான் 2 மலைகளுக்கு இடையே வைத்து நசுக்கி அழித்து விடுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன? இவர்களுடைய சந்ததிகள், இவர்களினுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கலாம். எனவே அவர்களை தண்டித்து விட வேண்டாம், எனவே அவர்களை அழித்து விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த நேர்மறையான அணுகுமுறை தான் மிக பெரும் கொடுங்கோலனாக இருந்த அபூ ஜஹலினுடைய மகனான இக்ரிமாவை ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக மாற்றியது. நரகத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட வலீத் இப்னு முகைரா மகனான காலித் இப்னு வலீத் அவர்களை ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக மாற்றியது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த நேர்மறையான அணுகுமுறை தான். பிறரின் முன்னேற்றத்தில் பங்கெடுத்துக் கொள்வது மட்டுமல்ல, ஏதாவது இடைஞ்சல்கள் வருகிற போது, இடையூறுகள் வருகிற போது அதை நேர்மறையாக எதிர்கொள்ளவும் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்ந்த பண்புகளில் வெளிப்பட்டது. நமக்கு பாடமாக அமையக்கூடியதும் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயர்ந்த குணம் ஷரியத் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்பே சிறு பிராயத்திலிருந்தே வெளிப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணங்கள். முதல் வஹி வருகிற நேரத்திலே ஓடோடி வந்தார்கள் அல்லவா? அப்போது ஆறுதல் சொல்லுகிற அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் உறவுகளை பேணி வாழுகிறீர்கள், பலவீனமானவர்களினுடைய சுமை தாங்கியாக இருக்கிறீர்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள், ஆதரவற்றவர்களை அரவணைத்து செல்லுகிறீர்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அப்படி உயர் குணம் கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் அல்லாஹ் சோதிக்க போகிறான், உங்களுக்கு தீங்கு வரப்போகிறது, எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் அத்துணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர் குணத்தை வெளிப்படுத்துகிறது அல்லவா? உயர்ந்த இலக்குகளும் இருக்க வேண்டும், உயர்ந்த எண்ணங்களும் இருக்க வேண்டும். எதை கேட்டாலும் உயர்ந்ததை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தை கேட்டா கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உயர்ந்த எண்ணம் ஒரு முஸ்லிமினுடைய இயல்பு பண்பாக மாற வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பெரிய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களோட பலரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, தமன்னவு, ஆசைப்படுங்கள், ஆசைப்படுங்கள், உங்களுடைய ஆசை என்ன என்பதை சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொருவராக அவரவர்களினுடைய ஆசைகளை சொல்லுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், இந்த வீடு முழுக்க தீனாரும் திர்ஹமும் நிரம்பி இருக்க வேண்டும், அவைகளை அல்லாஹ்வினுடைய பாதையில் நான் செலவு செய்ய வேண்டும், இதுவே என்னுடைய ஆசை என்றார் ஒருவர். இன்னொருவர் சொன்னார், இந்த வீடு முழுக்க வைரமும் வைடூரியமும் நிரம்பி இருக்க வேண்டும், அவைகள் அனைத்தையும் நான் அல்லாஹ்விற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் என்றார் இன்னொருவர். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். கடைசியிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய ஆசை என்ன என்பதாக. அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வீடு முழுக்க ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் போன்றவர்கள் நிரம்பி இருக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களை கொண்டு இந்த சமூகம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதாக என்னுடைய ஆசை என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.
எல்லோரும் தான் நல்லறங்கள் புரிவதற்கான வாய்ப்பை தன்னுடைய ஆசையாக சொன்னார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வீடு முழுக்க ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்றவர்களால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த மக்களை கொண்டு இந்த சமூகம் வழி நடத்தப்பட வேண்டும். இதுவே என்னுடைய ஆசை என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 4 சிறந்த மக்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4 சிறந்த சகாபாக்கள். முல்தஸிம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அற்புதமான இடம். ஹஜ்ருல் அஸ்வதிற்கும் காபாவினுடைய வாசலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிதான் முல்தஸிம். அந்த இடத்திலே அமர்கிறார்கள். நால்வரும் தங்களுடைய ஆசைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்போம், மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லலாம் என்று முடிவெடுத்து ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். முதலில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள், எனக்கு ஹிலாஃபத் கிடைக்க வேண்டும். நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் ஹிலாஃபத். இந்த ஹிலாஃபத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக துஆ செய்கிறார்கள். மற்றவர்கள் ஆமீன் சொன்னார்கள். ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள், நான் மிகப்பெரிய இமாமாக வேண்டும், மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதாக எல்லோரும் ஆமீன் என்று சொன்னார்கள். மூன்றாவது ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள், நான் ஈராக் பகுதியை ஆள வேண்டும் என்பதாக. நான்காவதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள், எனக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை வழங்க வேண்டும், மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பதாக. உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த எல்லா துஆக்களும் கோரிக்கைகளும் அதில் இருக்கிறது. ஆனால் எல்லா கோரிக்கைகளும் உயர்ந்த இலக்குகளை கொண்டதாகவே இருந்தது. இந்த சரித்திரத்தை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், இந்த நால்வரும் எதை கேட்டார்களோ அதை அடைந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே கலீஃபாவாக ஆனார்கள். ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய முஹத்திஸாக ஆனார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈராக்கை ஆளக்கூடிய ஆளுநராக பதவி வைத்தார்கள். நான்காவதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை வேண்டினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மக்ஃபிரத்தை தருவான் என்று நாம் ஆதரவு வைப்போம் என்பதாக இந்த சரித்திரத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் எதை கேட்டாலும் உயர்ந்ததை கேட்போம், எதை எண்ணினாலும் உயர்ந்ததை எண்ணுவோம். ஏன் தெரியுமா? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் உயர்ந்தவன். நமக்கு கிடைத்த இந்த மார்க்கம் உயர்ந்தது. நமக்கு வழிகாட்டிய நபி மிகச் சிறந்தவர்கள். நம்மை வழிநடத்தும் இந்த குர்ஆன் உயர்ந்தது. இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்வு உயர்ந்தது. இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உடல் உயர்ந்தது. எல்லாம் உயர்ந்ததாக இருக்கிற போது நம்முடைய பார்வை உயர்ந்ததாக இருக்கட்டும், நம்முடைய வார்த்தை உயர்ந்ததாக இருக்கட்டும், நாம் எதை கேட்கிறோமோ அவைகள் உயர்ந்ததாக இருக்கட்டும், நாம் புசிக்கக்கூடியவைகள் உயர்ந்ததாக இருக்கட்டும், நாம் பிடிக்கக்கூடியவைகள் உயர்ந்ததாக இருக்கட்டும், நாம் நடக்கக்கூடிய பாதைகள் உயர்ந்ததாக இருக்கட்டும், நம்முடைய அனைத்து காரியங்களும் உயர்ந்ததாக இருக்கட்டும். தரம் தாழ்ந்த ஒன்றை பார்க்க வேண்டாம், தரம் தாழ்ந்த ஒன்றை பேச வேண்டாம், தரம் தாழ்ந்த ஒன்றை கேட்க வேண்டாம், தரம் தாழ்ந்த ஒன்றை தொட வேண்டாம், தரம் தாழ்ந்த ஒன்றில் நடக்க வேண்டாம், தரம் தாழ்ந்த ஒன்றை எண்ண வேண்டாம், தரம் தாழ்ந்த ஒன்றின் மீது பயணிக்க வேண்டாம், தரம் தாழ்ந்த எதுவும் நம்மை சுற்றி இருக்க வேண்டாம். உயர்ந்ததாக இருக்கட்டும், உயர்ந்த இலக்குகளை கொண்டதாக இருக்கட்டும், மதிப்புள்ளதாக இருக்கட்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு சஜிதாவாக இருந்தாலும் அந்த சஜிதா மதிப்பானதாக இருக்கட்டும். நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு துஆவாக இருந்தாலும் கனமுள்ளதாக இருக்கட்டும். நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் கனமுள்ளதாக, மதிப்பு மிக்கதாக, சிறந்ததாக, உயர்ந்ததாக, இறைவனின் விருப்பத்தை பெற்று தரக்கூடியதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கட்டும். இந்த மலக்குக்கு அதிகம் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மலக்கிற்கு எந்த வகையிலும் வேலை கொடுத்து விடக்கூடாது. உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிப்பவன் தான் முஸ்லிம். நம்முடைய பிள்ளைகளை இந்த அடிப்படையில் வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வீடியோ கேம் விளையாடக்கூடிய குழந்தைகள் சாதிக்க முடியாது. புத்தகத்தை படிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். கதை புத்தகத்தில் இருந்து ஆரம்பித்தால் கூட போதும். வரலாற்று புத்தகங்கள் வரை அந்த குழந்தை படிக்க படிக்க அந்த குழந்தையினுடைய சிந்தனை மெருகூட்டப்படும். அந்த குழந்தையை உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு பழகும். அதை விட்டு மொபைல் போனிலே
கேம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை அந்த இலக்கை அடைய தவறிவிடும், உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவதற்கு தவறிவிடும். எனவேதான் நாம் கேட்கக்கூடிய துஆவிலே இப்படி கேட்போம், வஅல்ஹிக்னி பிஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நல்லோர்களோடு என்னை சேர்த்து விடு, உயர்ந்தோர்களோடு என்னை சேர்த்து விடு, சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து விடு. அப்படி அவர்களோடு சேர வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த வாழ்க்கையை உலகத்தில் வாழ வேண்டும். தேவையில்லாத குப்பைகளில் நம்முடைய நேரங்களை வீணடித்து விட வேண்டாம். எந்த வகையிலும் பலன் தரா ஒரு விஷயத்தில் நம்முடைய நேரங்களை வீணடித்து விட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் வ முஃமினுல் லஈஃப் என்பதாக சொல்வார்கள். வலிமையான முஃமின் பலகீனமான முஃமின்களை விட சிறந்தவர், அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியத்திற்குரியவர் என்பதாக சொன்னார்கள். வலிமையான முஸ்லிம் என்று சொன்னால் தேகத்தால் வலிமை மட்டுமல்ல, உயர்ந்த இலக்குகளோடு வலிமையான முஸ்லிம், இலக்குகள் இல்லாத பலவீனமான முஸ்லிமை விட சிறந்தவர். உயர்ந்த எண்ணங்களோடு பலமாக இருக்கக்கூடிய முஸ்லிம், உயர்ந்த எண்ணம் இல்லாமல் பலவீனமாக இருக்கக்கூடிய முஸ்லிமை விட அல்லாஹ்விற்கு பிரியமானவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த ஹதீஸினுடைய தொடரில் இப்படி வரும், நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உனக்கு பலன் அளிக்குமோ அனைத்தையும் பெறுவதற்கு போராடு என்பதாக சொன்னார். இயலாமையில் ஆழ்ந்து விட வேண்டாம், முடியாது என்று முடங்கி போய் அமர்ந்து விட வேண்டாம். இந்த உலகத்தில் உனக்கு எதுவெல்லாம் பலன் அளிக்குமோ எல்லாவற்றையும் அடைந்து கொள்வதற்கு போராடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் உயர்ந்த இலக்குகளோடு பயணிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை நேர்மறை சிந்தனைக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வார்த்தை. நபி அவர்கள் சொன்னார்கள், அன இன்த ظنி அப்தி பி. அல்லாஹ் சொல்லுவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் என்பதாக சொல்லுகிறான். என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவனிடத்தில் நான் நடந்து கொள்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், உயர்ந்த இலக்குகளோடு பயணிக்கக்கூடிய ஒருவர் இறைவன் உதவியோடு பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் உதவி செய்வேன், அந்த உயர்ந்த இலக்கை அவன் அடைவான். உயர்ந்த இலக்கை நோக்கி அவன் பயணிக்கவில்லையா, இறைவனின் உதவி கிடைக்காது என்று எண்ணுகிறானா, கிடைக்காது, நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ் அழுத்தமாக சொல்லுகிற ஹதீஸே குதுஸையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நேர்மறை சிந்தனைக்கு இதைவிட அற்புதமான வார்த்தை தேவையில்லை. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், உலகம் அழியும் நாளில் உன் கையில் ஒரு வித்து கிடைத்தாலும் அதை விதைத்து விடு. உலகம் அழியும் நாள், அந்த நேரத்திலே ஒரு விதை கிடைக்கிறது என்று சொன்னால் இதை விதைத்து அது முளையிட்டு இலை விட்டு கிளை விட்டு மொட்டிட்டு பூவிட்டு காயாகி கனியாகி நிழல் தரும் மரமாகி பலனடைவது இருக்கட்டும் என்று தூக்கி வீசி விடாதே, அதை விதைத்து விடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த அளவிற்கு நேர்மறை சிந்தனை அவசியம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? செய்ய வேண்டியதை செஞ்சிரு, எதையும் வீணாக்கிறாத. அற்புதமான தத்துவம் அல்லவா இது? எனவே நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நேர்மறையை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக ஒரு விஷயத்தை நம்முடைய உள்ளத்திலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிமுல் ஈஜாபியாவாக இருக்க வேண்டும், முஸ்லிமு சல்பியாவாக இருக்கக்கூடாது. முஸ்லிமுல் ஈஜாபியா என்று சொல்லக்கூடிய நேர்மறை முஸ்லிமுடைய அடையாளங்கள் என்ன என்று சொன்னால், உயர்ந்த லட்சியங்களும் உயர்ந்த எண்ணங்களும் இருக்கும், பொறுப்புடன் செயல்படக்கூடியவராக இருப்பார், துடிப்புடன் செயல்படக்கூடியவராக இருப்பார், இறுதி வரை போராடக்கூடியவராக இருப்பார், மொத்தத்தில் உயிரோட்டம் உள்ளவராக இருப்பார். எப்படி இருக்கக்கூடாது? உயர்ந்த லட்சியங்களும் உயர்ந்த எண்ணங்களும் இல்லாதவராக இருக்கக்கூடாது, பொறுப்பற்றவராக இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, இடையிலேயே முடங்கி போய்விடக் கூடாது, மொத்தத்தில் உயிரோட்டம் இல்லாதவராக இருக்கக்கூடாது என்கின்ற புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.